இப்போ ஏன் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா கேம் ஒரு லாஸுக்கு ஏன் இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்க, ஏன் எல்லாம் ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ரீசன் என்னன்னு பார்த்தா, இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வேர்ல்டு கப்பில் இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 11 மேட்ச் ரன்னில் இருந்தோம். அதில் எத்தனை மேட்ச்சு கம்பீர் கீழேயும் சூரியகுமார் யாதவ் கீழேயும் வந்துச்சு? ஏன்னா இந்த 4 கேம் தான் வந்திருக்கும். மிச்சம் எல்லாம் ரோஹித், டிராவிட் அவங்க எறால வந்தது. நீங்கள் அதை எப்படி இவங்க கணக்கில் போட்டு இது பண்ணுவீங்க? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன் பாருங்கள், இவனுங்க ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்தானுங்க ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டுக்குள்ளேயே. ப்ரெஸ் மீட்டில் ஆரம்பித்து டாஸ் வரைக்கும் நக்கல், ஓவர் அரகன்ஸு, வாயை திறந்தாலே ஒரு விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர்லாம் எடுத்துக்கோங்க, 100 செஞ்சுரிஸ் 80 அவங்க கூட இவ்வளோ நக்கல் தெனவட்டாலாம் பேச மாட்டாங்க. இந்த சூரியகுமார் யாதவும் கம்பீர் அந்த ப்ரெஸ் மீட்டில் உக்காந்துட்டு அப்படியே நக்கலை தெனாவட்டா சிரிக்கிறது என்ன, தெனாவட்டா ஓ ஆ ஊ ஆ நான் சவுண்டு விடுறது என்ன. நீங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன், சஞ்சு சாம்சனே எதுக்கு எல்லா இடத்துலையும் அவ்வளோ கேவலமாக பேசுகிறேன். அந்த திருவனந்தபுரத்தில் மேட்ச் நடந்தப்போ பிஆர் பண்ணுறதுக்காக சூரியகுமார் யாதவ் அப்படியே சஞ்சுவா அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரி ட்ரீட் பண்ணப்போ தெரியலையா அசிங்கப்படுத்துறதுக்கு. இப்போ என்னென்னா ப்ரெஸ் மீட்டில் அசிங்கப்படுத்துகிற, டாஸ் எல்லாம் அசிங்கப்படுது, அவ்வளோ அவசியமே கிடையாது. சஞ்சு சாம்சன் ஒன்றும் அவ்வளோ மோசமான பிளேயர் கிடையாது. சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தார். நீங்கள் கில்லை அக்காமடேட் பண்ணுன்றதுக்காக அவரை கீழே அனுப்பி கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ணி அவரோட டெக்னிக்கை பிரேக் பண்ணி கடைசியில் அவரை இந்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்தது யாருன்னு கேட்டால் சூரியகுமார் யாதவும் கௌதம் கம்பீர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. 3 செஞ்சுரி அடித்தப்போ நான் தான் நீங்கள் இப்போ ஃபெயிலியர் ஆனது அந்த மனுஷனை அசிங்கப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டென்ட்டுக்கு வரேன் ஸ்ட்ரெயிட்டாக. இது என்னோட ஏதோ ஆதங்கத்தை கொட்டிட்டேன் டக்குன்னு. ஸோ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேர்ல்டு கப்புக்கு ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாங்களா? ஆன்சர் கிடையாது. நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ரைமரி ஃபோக்கஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பீருக்கு என்னென்னா டெஸ்ட்லேயும் ஓடிஐஸ்லேயும் வரவன் போகிறவங்களாம் போட்டு அட்டி பொழந்துட்டானுங்க. கோலி ரோஹித்னு கொஞ்ச நாள் ஓட்டின்னு இருந்தான் உட்காந்து அந்த மனுஷன். டக்குன்னு பார்த்தா கோலியும் ஃபார்மை பிடிச்சிட்டார், ரோஹித்தும் ஃபார்மை பிடிச்சிட்டார். 2 பேரும் நம்பர் 1 ரேங்கிங் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, பழியை அவங்க மேலே போட முடியல, எல்லாம் போட்டு இந்த ஆளை பொழக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவன் தான் காரணம், ஏன்னா பச்சை தெரியுது இவன் ஃபேவரட்டிசம்னால தான் தோக்குறோன்னு. எவனோ ஒருத்தனை எடுத்துன்னு வரான், அடிச்சுत्राனோன்னா அவன் 10 ஓவருக்கு 100 ரன் தரான், பேட்டிங் 50 அடிச்சிட்டானதும் நம்பர் 7 பேட்டர்னு ப்ரொமோட் பண்ணுறானுங்க, ஷமியை வெளில அனுப்புகிறானுங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டில் போனால் கோலி, ரோஹித், அஸ்வின் தான் காரணன்றானுங்க, ரிட்டையர் ஆக வச்சானுங்க. அப்போ பார்த்தா திரும்ப ஒயிட் ஹவுஸ் ஆகிறானுங்க சவுத் ஆஃப்ரிக்கா டீம் கிட்ட. ஸோ இதெல்லாம் இந்த கிரிட்டிசிசம்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு தலைவர்னு பார்த்தா, ஏஷியா கப்லேயும் ஃபுல் ஸ்ட்ரென்த் டீமு, இந்த சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாண்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, வேர்ல்டு கப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் உட்பட பேக்கப் ஆப்ஷனுக்கெலாம் கேம் டைம் தந்தாங்க இந்தியாவில். எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாதுன்னு கண்டுபிடிக்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா, அந்த கம்பீர் நான் கிரிட்டிசிசம் எஸ்கேப் பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணாருன்னா, போடுற எல்லா மேட்சும் அபிஷேக் சர்மா ஆடவே, எல்லா மேட்சும் கிஷான் கிஷன் ஆடவே, எல்லா மேட்சும் பும்ரா வார்ம் அப் கேம்லலாம் எவனாச்சும் இவனுங்களா இவங்க எல்லாரையும் ஆட வைப்பாங்களா? இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் என்னாச்சுன்னு பார்த்தா, வரவன் போகிறவனுக்குலாம் தெரியுது அபிஷேக் சர்மாவுக்கு ஸ்டெப் டவுன் பண்ண விடாமல் பண்ணால் அடிக்க தெரியாது, வைட் லைனில் ஸ்லோ பால் போட்டால் அடிக்க தெரியாது, 3 ஷாட்டு தான் தெரியும், ரிப்பர் டார்கெட் பண்ணால் அந்த 3 ஷாட்டில் எந்த ஷாட்டுமே ஆட முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. சூரியக்கு இப்போ இசான் கிஷான் என்ன பண்ணுறாங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறாங்க. ஏன்னா இசான் கிஷானுக்கு லெக் சைடில் மட்டும்தான் அடிக்க தெரியுது. நீங்கள் ஆஃப் சைடில் போட்டாலும் அவர் லெக் சைடில் தான் அடிப்பார். லெக் சைடு மட்டும்தான் அவரோட ஸ்ட்ராங் ஜோன். ஸோ எல்லா டீமும் என்ன பண்ணுறாங்க, தூக்கி ஆஃப் சைட்லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இசான் கிஷான் ஒரு கட்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இல்லை ஆஃப் சைடு ரொம்ப ஆஃபில் போகிற பால் லெக் சைடில் வாங்கி அடிக்க போய் அவுட் ஆயிடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் எய்டன் மர்க்ரம்க்கு அகேன்ஸ்டாக எய்டன் மர்க்ரம் பாலை 4th ஸ்டெம்பில் போட்டு பந்து 5th 6th ஸ்டெம்பை நோக்கி போகுது டேர்ன் ஆகி. அப்பயும் என் தலைவன் கிஷான் என்ன பண்ணுறாருன்னா, நான் லெக் சைடில் தான் அடிப்பேன்னு லெக் சைடில் போய் கரெக்டாக எட்ஜ் மாட்டி கையிலே போய் விழுது கேட்ச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, ஒரு வார்ம் அப் நீங்கள் ஒரு சிலர் ஃபார் எக்ஸாம்பிள் இசான் கிஷான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக தராங்க. அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட் உங்கள் கையில் வந்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆப்வியஸாக லெக் சைடில் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்றப்போ அவர் எஃபெக்டிவாக இருக்காருன்றப்போ ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக வச்சுக்கணும். அதை விட்டு வார்ம் அப் கேமு, எல்லா மேட்சும் ரிசல்ட்டு ஒயிட் வாஷ் பண்ணுறேன், இந்த தேவையில்லாத ஆணி பிடுங்குற வேலைக்கெலாம் வச்சு இசான் கிஷானை எக்ஸ்போஸ் பண்ணாங்களா. அடுத்து பவுலிங் லைனை போடுவோம். வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 2 பேரும் எடுத்தோன்னா என்ன பவுலிங் இருக்குது டீமில். ஹர்ஷ்தீப் சிங் நல்ல ஃபார்மில் இருந்தார். ஹர்ஷ்தீப் சிங்கை பெஞ்ச் பண்ணி அப்பப்போ ஆட வைக்கிறது. கேட்டால் என் தலைவன் ஹர்ஷித் ராணாவுக்கு வாய்ப்பு தரத்துக்காக அப்புறம் பெஞ்ச் பண்ணி இப்போ ஹர்ஷ்தீப்பும் ஃபார்மில் இல்லை. சிராஜ் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஆனால் சிராஜுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. ஏன்னா கம்பீரை பொறுத்தவரைக்கும் சிராஜ் ஒரு பவுலரே கிடையாது.
ஸோ சிராஜ் வந்து என்ன தான் கம்பீரோட டெஸ்ட் கரியரை காப்பாற்றினாலும் என்ன காப்பாற்றினாலும் கம்பீருக்கு வந்து நன்றி விசுவாசம் கிடையாது. வன்மம் சிராஜ் மேலே எவ்வளோ இருக்குன்னா, ஏன்னா சிராஜ் வந்து கோலிக்கு வந்து தம்பி மாதிரி. அந்த வன்மம் எவ்வளோ உள்ளே இறங்கியிருக்குன்னா, டீமுக்கு தேவைன்னா கூட சிராஜ் வந்து ஆரம்பிக்க மாட்டார். அடுத்து பார்த்தா அட்டிக் பாண்டியா உங்களோட மெயின் பவுலர், மெயின் பேட்ஸ்மேன், அந்த மாதிரி ஒரு ஆள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஓவரால் பும்ரா, அட்டிக் பாண்டியாவை தான் 2 பேரையும் சொல்கிறாங்க. ஏன்னா 2 எக்ஸ்பீரியன்ஸ்டு. பும்ராவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மேட்ச் பும்ரா நீ 3 ஓவர் நியூ பாலில் போடு. இது எப்போ ஹர்ஷித் ராணா டெட் பவுலராக இருக்கிறப்ப. இப்போ என்ன ஆகிடுச்சு, தலைவன் ஹர்ஷித் ராணா இல்லைன்னதும் பும்ரா நீ டெத் ஓவருக்கு போயிடுன்னு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா, பும்ராக்கு வந்து ரோல் என்னன்னு தெரியல, லைன் லென்த்து அக்கமடேட் பண்ண முடியல, ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ண முடியல. ஒரு மேட்ச் பார்த்தா 3 ஓவர் பவர் பிளே, ஒரு மேட்ச் பார்த்தா 3 ஓவர் டெத்து, என்னென்ன அக்கமடேட். ஸோ இப்போ அட்டிக் பாண்டியா இதனால் இவரும் ஈக்குவலாக அஃபெக்ட் ஆகிறார். அட்டிக் பாண்டியாவுக்கு என்னென்னா, எல்லா மேட்சும் பார்த்தா அட்டிக் பாண்டியா ஃபஸ்ட்டு பாலே 6 அடி, அந்த மாதிரி ரோல் அட்டிக் பாண்டியாவுக்கு. இப்போ நேற்று பார்த்தா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண சொல்லுங்கள். எனக்கு புரியல, நேற்று தான் எல்லா பாலும் 6 அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன், அப்போ எல்லா பாலும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண வைக்கிறீங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கூட எல்லா பாலும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறீங்க, 6 அடிக்க சொல்கிறீங்க. ஏன்னா பாகிஸ்தான் கூட சுச்சுவேஷன் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு பாலே போய் 6 அடிக்க சொல்கிறீங்க. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எல்லாம் இவன் சக்ஸஸ் ஆகக்கூடாது, இவன் ஃபெயில் ஆகணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா டீமும் அந்த டைரக்ஷனை நோக்கி தான் போகும். இந்த திலக்குருமாவை தான், ஐயோ பிளேயராக திலக்குருமாலாம் எல்லா மேட்சும் ஒரு ப்ரெஷரே இருக்காது, கொலாப்ஸே ஆகாது. டீம் ஒரு விக்கெட்டு தான் போயிருக்கோம், அதுவும் ஏதோ 50-60 ரனில் போயிருக்கும். ஏதோ கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்மளாம் நம்ப வச்சு ஒரு 25 பால் வரைக்கும் 30 ரன் அடிக்கிற வரைக்கும் தட்டி எடுத்துன்னு போயிட்டு, அதுக்கப்புறம் எண்டில் எவனாச்சும் ஆட்டோக்கார தம்பி கிடைச்சா ஸ்ட்ரைக் ரேட் ஏற்றிப்பார். பாவம் இந்த T20 வேர்ல்டு கப்பில் எந்த ஆட்டோக்கார தம்பியும் கிடைக்கல. அதனால் என்னாச்சு, எக்ஸ்போஸ் ஆகிட்டார், கேவலமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டார். இந்த சவுத் ஆஃப்ரிக்கா கூட கிளியர் எட்ஜு பார்க்குற நம்மளுக்கு தெரியுது, சவுண்டும் நல்லா கேட்குது. அதை எட்ஜு ரிவ்யூ எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போவார். அதுதான் செல்ஃபிஷ்னஸ். டீமில் இருக்கிற ஒவ்வொரு பிளேயருமே செல்ஃப்லெஸ்ன்றானுங்க. உண்மையிலேயே எவனுமே செல்ஃப்லெஸ் கிடையாது, எல்லாம் செல்ஃபிஷு. சூரியகுமார் யாதவ் வேணான்னா USA கூட ஒர்க் ஆகிடுச்சுன்னு எல்லா மேட்சும் ஆங்கர். எதுக்கு ஆங்கர் பண்ணுற? ஏன்னா 1 இயராக நீ ஒன்றுமே ஸ்கோர் பண்ண, உன் பொசிஷன் மேலே ப்ரெஷர் வந்துருச்சு, உன் கேப்டன்சிலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுற, நீ வந்து ஆங்கர் பண்ணல, நீ ஸ்டாட் பேட் பண்ணுற. உண்மை என்னன்னா, சூரியகுமார் யாதவ் ஆங்கர் பண்ணல, ஸ்டாட் பேட் பண்ணுறாரு. திலக்குர்மா ஆங்கர் பண்ணல. ஸோ சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் தந்துடுவாங்களான்னு ஸ்டாட் பேட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் இருக்கிற சுச்சுவேஷன். இதை புரிஞ்சிக்காமல் அதுக்கு மேலே ரிங்குக்கு டீமில் என்ன வேலை எனக்கு புரியல. ஜிதேஷை வந்து எதுக்கு வெளில எடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. ஜிதேஷ் வந்து ஜென்யூன் ஃபினிஷிங் ஆப்ஷன். ஜிதேஷை டீம் விட்டு வெளில எடுத்துகிட்டு ரிங்கு வந்து டொமஸ்டிக்கில் ரீசெண்டாக ஆவரேஜ் பார்க்குறப்ப ஹையர் சைடில் இருக்கேன். ஏன்னா ரிங்கு வந்து ரீசெண்டாக ஆங்கர் பேட்ஸ்மேனாக ஆடினு இருக்கார், அவர் ஒன்றும் ஃபினிஷராக ஆடின்னு இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆங்கர் பேட்ஸ்மேனாக ஆடி சக்ஸஸ் பார்த்த ரிங்கு எடுத்துகிட்டு வந்து ஃபினிஷராக சொல்லுறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜிதேஷ் வேணாம். ஜிதேஷ் ஏன் வேணான்னா, ஜிதேஷை ஒரு பலியாடாக்கிட்டீங்க. ஸோ ஜிதேஷ் போனது உங்களுக்கு டீமில் இருக்கிறது ஒரே ஒரு ஃபினிஷர், அடிக் பண்ண சிவம் துபே இப்போ அங்கங்கே பேட்டிங்கில் அடிக்கிறாரு. ஆனால் உண்மையான கொஷின் என்னன்னா, சிவம் துபே ரிலேயபிளா? கொஷின் மார்க். இந்த கொஷின் மார்க்கே எப்போ ஃபுல் ஸ்டாப்பாக மாறும்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து இதோட சிவம் துபே 3 வருஷமாக பேக் பண்ணுறாங்க. பவுலிங்கில் இஸ் நாட் டிபெண்டபிள். எவ்ரி மேட்ச் அவரை போட்டால் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஆனால் பார்த்தா 15-16 அகேன்ஸ்ட் குவாலிட்டி சைட் 15-16. நீங்கள் 2 ஓவரில் 32 ரன் தந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுல எந்த யூஸ் இல்லை. பேட்டிங்லேயும் அதே மாதிரி தான். ஒரே ஒரு மேட்ச் தான் நியூசிலாண்டு கூட தான் சொல்லணும். நியூசிலாண்டு கூட, அப்புறம் ரீசெண்டாக நமீபியாவும் நெதர்லாண்ட்ஸ் கூட, இந்த 2 கேம் தான் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணார். மற்ற எந்த மேட்சுமே அவர் பார்த்தா அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாலாம் ஒரு டிபெண்டபிள் அந்த கொஷின் மார்க் எப்பயுமே இருந்திருக்கு அந்த 2 மேட்ச்சை தவிர. ஸோ என்னை கேட்டால் என்டையர் டீமில் வருண் சக்கரவர்த்தி, பும்ராவை எடுத்துட்டோன்னா, ஹர்திக் பாண்டியா, இவங்க 3 பேரை எடுத்துட்டோன்னா 8 பிளேஸ் வந்து கொஷின் மார்க்கில் தான் இருக்குது. இந்த 8 பிளேஸை வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணணும். என்னை கேட்டால் அபிஷேக் சர்மா இஸ் அ பிளைன் ஸ்லாகர். நீங்கள் என்ன அட்டிங்க உதைங்க, இதுதான் உண்மை. அபிஷேக் சர்மா இஸ் அ பிளைன் ஸ்லாகர். ஈ கேனாட் சர்வை. ஈ டசன்ட் ஹேவ் எனி ஷாட்ஸ். வெறும் 3 ஷாட்டை வச்சுன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் சர்வை பண்ண முடியாது. இதில் போய் முறைக்கிறது வேறு. நீ என்னப்பா முறைக்கிற பவுலரை? உன் வீக்னஸ் என்ன தெரியுதா, அவன் அதுக்கு தான்ப்பா போடுவான். நீ ஏன்ப்பா பவுலரை முறைக்கிற? ஏன்னா இன்டிமிடேட் பண்ணுறியா பவுலரை? கிடையாதுன்னு முன்ன நீயே க்ளவுன் மாதிரி காட்டிக்கிற. நீ என்ன விராட் கோலியா, இல்லை தோனியா, இல்லை ரோஹித்தா, இல்லை ஏபிடி வில்லியர்ஸா, இல்லை கிறிஸ் கெயிலா? நீ முறைச்சனா உடனே பவுலர் ஐயோ நம்மளை முறைக்கிறானே, அடுத்த பால் 6 அடிச்சிருவானோ 4 அடிச்சிருவானோன்னு பேனிக் ஆகிறதுக்கு. உன்னை அவங்க ஒரு பிளேயராகவே மதிக்கல. அமீரை வந்து எல்லாம் அடித்தானுங்க பாகிஸ்தானின்றதுனால. ஆனால் உண்மை, அமீர் சொன்னது உண்மை. ஒரு பிளைண்ட் ஸ்லாகரை ஈஸியாக டிஸ்மிஸ் பண்ண முடியும், ஆனால் ஒரு டெக்னிக்கல் பேட்டரை டிஸ்மிஸ் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ
நீ ஏன் இப்போ முறைக்கிற போயிட்டு நீ இப்போ உனக்கு அப்படி அவன் ஸ்லோ பால் போடுறான் உனக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுதுன்னா உன் பிளானை மாட்டுது ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணு கேப்பை பிக் பண்ணு அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் வந்து அப்படியே போயிட்டு முறைக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணுறது இதெல்லாம் என்னவோ ஈகோ அரகன்ஸு கிரிக்கெட்டில் வந்து ஈகோ அரகன்ஸ் வந்து ஒரு லிமிட்டோடு இருக்கணும் நான் தான் எல்லான்ற ஒரு நிலைமைக்கு நீ இங்கே எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா அதுக்கு மேலே அந்த பிளேயர் சக்ஸஸே ஆகும். பாபர் அசாமாக இருக்கட்டும் ரிஸ்வானா இருக்கும் ஏன் பாபர் அசான் ரிஸ்வானா அவனுங்க தான் இப்போ ரீசெண்ட் டவுன்ஃபாலில் அந்த ஈகோ தலகணத்தில் விழிஞ்ச பிளேயர்ஸ்லாம் அவனுங்க தான் இப்போ டாப் ரேங்கிங்கில் இருக்கானுங்க. டாப் 3 பார்த்தா பாபர் அசாம் ரிஸ்வானு ஷஹீன் ஷாஃப்ரிதி 2021 லக்கில் இந்தியா ஒரு வாட்டி ஜெயிச்சு நாங்கள் தாண்டா கிரிக்கெட்டுக்கு கடவுளுன்ற மாதிரி பிஹேவ் பண்ணோம். அந்த பாபர் அசாம்லாம் கோலிக்கு ட்வீட் போடுறான் திஸ் டூ ஷல் பாஸ்ன்னு. கடைசியில் பார்த்தா என் ஸ்டேஜில் இருக்கிற கோலி அம்பிள் பண்ணி விட்டார் அவனை பிடிச்சி. என்னத்த சொல்ல இதான் நான் சொல்கிறேன். கிரிக்கெட்டை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அம்புலாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கிரிக்கெட்டும் உங்களை பார்த்துக்கோ. எப்போக்கு நீங்கள் கேமோட பெரிய ஆளுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போ கேம் வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்காக அம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை இந்தியன் பேட்ஸ்மேன் புரிஞ்சுப்பாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாக ஈகோ தலகணம் அது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவங்க கோச் அதை தான் அவங்க என்கரேஜ் பண்ணுறான். அந்த ஆள் கம்பீர் ஈகோ அரகன்சி இதை தான் அந்த ஆள் எதுக்கு அதை என்கரேஜ் பண்ணுறான்னு எனக்கு புரியல. கேட்டால் கோலி அரகன்ஸு ரோஹித் அரகன்ஸுன்னுவான். சரி அவனை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு.